வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மொதல் வேலையாக கொடுத்த அட்வான்ஸ் 20,000 ரூபாயை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நிலா சோழனை அனுப்பி விட்டுட அவரும் வேற வழி இல்லாமல் அங்கே வர்றாரு. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமாக கதவை தட்டினவர் இப்போ ரொம்ப சங்கடமாக செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி தட்டிட்டு இருக்காரு. ஹவுஸ் ஓனரும் கதவை திறந்துக்கிட்டு வாப்பா தம்பின்னு புன்னகை மன்னனா வர்றாரு. வெளியே வந்து நிற்கிறவர் வீட்டை பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃப் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு கேட்க சோழன் ஒரு தடவை அந்த வீட்டை பார்க்குறாரு. பரிதாபமாக இருக்கு அவர் முகமே. வீடெல்லாம் ஓகே தானே? எப்போ பால் காய்ச்சுறீங்கன்னு ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு. சார், அது எங்களுக்கு வீடு செட் ஆகலை அப்படின்னு சோழன் சொல்ல அவரோட முகத்துல இருந்த சிரிப்பு படார்னு பறந்து போயிடுது. செட் ஆகலையா ஏன்னு கேட்குறாரு அவரு. அது அப்படின்னு சோழன் யோசிக்க தண்ணி பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்களான்னு கேட்குறாரு அவரு. சோழன் எதுவும் சொல்றதுக்குள்ளேயே அவரே மெட்ரோ வாட்டர்லாம் வரும் தம்பி, இந்த அப்பார்ட்மெண்ட்ல தண்ணி பிரச்சனையே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க சோழனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வீட்டை கூட வாஸ்துப்படி பக்காவா கட்டியிருக்கேன்றாரு அவரு. சோழன் சங்கடத்தோட என்னடா சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்க பொதுவாக அப்பார்ட்மெண்ட்லலாம் முதல் தர வாஸ்து இருக்கவே இருக்காது அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோ சார் அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க சார், வீடெல்லாம் நல்லா சூப்பராக தாங்க சார் இருக்கு. ஆனால் இப்போ என் ஒய்ஃப்க்கு தனியாக வர இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு சோழன் சொல்ல அவரை தலையிலிருந்து கால் வரையிலும் ஒரு மாதிரி வினோதமாக பார்க்குறாரு ஹவுஸ் ஓனர். அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு தான் வீடெல்லாம் பார்த்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்தேங்க சார். ஆனால் பயங்கரமாக கத்திட்டு இப்போதைக்கு தனி வீடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க சார். எங்களுக்கு இப்போதைக்கு வீடு வேண்டாங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, என்னப்பா இப்படி சொல்ற? கல்யாணம் ஆன புது ஜோடிக்கு வீட்டை வாடகைக்கு விட போறேன்னு என் ஒய்ஃப் கிட்ட வேற சொல்லிட்டேனே, நீ வேற என்னப்பா இப்போ வந்து இப்படி சொல்ற அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு. ஆனா ஒய்ஃப் வேணான்னு சொல்றாங்க சார், அவங்க சொல்றத நாம மீற முடியாது இல்லைங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல உடனே ஒத்துக்கிற அவரும், அது சரி, அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா ஒத்த காலில் நிற்பாங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் பேச ஆரம்பிக்க சோழனுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாகுது. அப்பாடா புரிஞ்சுக்கிட்டாருன்னு. ஒண்ணுமே பண்ண முடியாதேப்பா, சரி லூஸ்ல விடு பாத்துக்கலாங்கிறாரு அவரு. சார் எனக்கு தெரியும் சார் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு அப்படின்னு சோழன் சொல்ல உடனே அவரு காதுல இருந்து காது வரல சிரிச்சுக்கிட்டு, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கதானேப்பா செய்யுது, எனக்கு புரியுது தம்பி அப்படின்னு அவர் சொல்ல, சார் அப்படியே என்னோட அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்படியே கிளம்பிடுவேங்க சார்னு சோழன் சொல்ல அவர் முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே காணா போயிடுது. என்னது, பணத்தை திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு அவர் அதிர்ச்சியோட கேட்க சோழன் இப்ப அதை விட அதிர்ச்சியா பாக்குறாரு. என்ன விளையாடுறியா, பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் ஏகவசனத்துல இறங்கிடுறாரு. என்னங்க சார், வீடு வேண்டான்னு சொல்லும் போது நல்லா பேசுனீங்க, இப்ப என் அட்வான்ஸை கேட்டா வேற மாதிரி பேசுறீங்க. சார், நான் தான் வீடே வேணான்னு சொல்றேனேங்க சார், ஏன் அட்வான்ஸ் பணத்தை வச்சு நீங்க என்னங்க சார் பண்ண போறீங்க அப்படின்னு சோழன் திகைப்போட கேட்கிறாரு. தம்பி, உனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா தெரியாதா? புக்கிங் அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது. நீ சொன்னேன்னு சொல்லி உன் கண்ணு முன்னாடி தானே டூலெட் போர்டெல்லாம் எடுத்தேன். நீ போனதுக்கு அப்புறம் ஏற்கனவே வீட்டை பார்த்த பார்ட்டி 1,00,000 ரூபாய் புக்கிங் அமௌண்ட்டோட வந்தாங்க. நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இப்ப நீ வீடு வேணான்னு சொல்ற, இப்ப எனக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா அப்படின்னு வீட்டில் பாதி காணா போன மாதிரி சொல்றாரு ஹவுஸ் ஓனர். சார் என்னங்க சார் அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, இப்ப நான் மறுபடியும் டூலெட் போர்டு போடணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஆளுங்களை நான் குடி வைக்கணும், அது வரைக்கும் வீடு சும்மா தானே இருக்கும், அந்த லாஸ் எல்லாம் யாரு ஈடுகட்டுவா அப்படின்னு அவரு கோவம் மூஞ்ச காமிக்கிறாரு. சார் இதுல என்னங்க சார் லாஸ் வரப்போகுது? சார் நீங்களே அன்னைக்கு சொன்னீங்க சார், காலையில டூலெட் போர்டு போட்டா ஈவினிங்கே போயிடும்னு நீங்க தானேங்க சார் சொன்னீங்க என்கிட்ட அப்படின்னு அவர் சொன்னதை அவருக்கே திருப்பி சொல்றாரு சோழன். அதே மாதிரி டூலெட் போர்டு போட்டீங்கன்னா திரும்பவும் போயிட போகுது சார், இதுக்காக என் அட்வான்ஸ் காசெல்லாம் பிடிச்சி வைக்கிறீங்களே, நியாயமா சார் இதெல்லாம் அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இங்கே பாருப்பா, நிறைய பேர் வீடு பார்க்க வருவாங்க தான், ஆனா அவங்கள எனக்கு பிடிக்கணும்ல, நான் நினைக்கிற மாதிரி ஆளுங்களுக்கு தானே நான் வாடகைக்கு விட முடியும். போன் பொண்டாட்டி வீடு வேணான்னு சொன்னதுனால நீ இங்க வந்து நிக்கிற, நான் வீட்டுக்குள்ள போனா ஏன் பொண்டாட்டி என்ன கேள்வி கேட்பால, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு ரொம்பவே கோவமா கேட்கிறாரு. சார்
நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுதுங்க சார். இதுவும் பாயிண்ட்டு தான். சரிங்க சார், அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க. எப்போ நீங்கள் இந்த வீட்டை வாடகைக்கு விடுறீங்களோ அப்போ என் காசை திருப்பி கொடுங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேங்க சார். இது ஓகேவாங்க சார்னு சோழன் கேட்குறாரு. ஐயய்யய்ய, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? தப்பு ஓ மேலே. நீ ஓகேன்னு சொன்னதுனால தான் நான் டூலெட் போர்டையே தூக்குனேன். நீ முடிவை மாற்றிக்கிட்டன்றதுக்காக நான் லாஸ் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறாரு ஹவுஸ் ஓனர். சார், ஏதோ அக்ரிமெண்ட் எழுதி சைன் போட்ட மாதிரியே சொல்கிறீங்களே சார். காசு வாங்கும்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லையாங்க சார் அப்படின்னு சோழன் கேட்குறாரு. சொல்லாமலே தெரியணும் தம்பி, நீ முன்ன பின்ன வீடு வாடகைக்கு போனதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் நீ இப்படி புரியாம பேசுறேன்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல, ஐயோ பணம் போச்சான்னு கலங்கி போய் நிற்கிறாரு சோழன். நீ கொடுத்த 20,000 புக்கிங் அட்வான்ஸா வாங்கினதால தான் எனக்கு வர வேண்டிய 1,00,000 நான் விட்டேன். இதை நான் உங்ககிட்ட சொல்லவும் இல்லை. அது எனக்கு லாஸ் தானே அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கோவமா கேட்க, சோழன் ஐயோடான்னு நெத்திய தேய்ச்சிட்டு நிக்கிறாரு. அவங்க வேற நல்ல ஆளுங்களா இருந்தாங்க, இந்த வீட்டை கரெக்டா எடுத்திருப்பாங்க. உன்னால அவங்கள வேற விட்டுட்டேன் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல, சார் அவங்களுக்கு வேணா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு விருப்பம்னா இந்த வீட்டை எடுத்துக்க சொல்லுங்க சார் அப்படிங்கிறாரு சோழன். அவங்க என்ன எனக்கு சொந்தக்காரங்களா? டூலெட் போர்டு பார்த்து வந்தாங்க. உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கினதுனால தான் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், காசு வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க வேற வீடு பார்த்துருப்பாங்க. இனிமே நான் அவங்கள எங்க போய் தேடுறது? இங்க பாரு, வீணா இங்க நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, கிளம்பு, முதல்ல இடத்த காலி பண்ண அப்படின்னு அவரு சாதாரணமா சொல்ல, சோழன் அப்படியே அதிர்ச்சியும் வருத்தமா பாக்குறாரு. அப்படியே அவர் மனசுல, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது சோழன். கொடுத்த பணத்தை வாங்காம வீட்டு பக்கமே வராதீங்க அப்படின்னு நிலா சொன்னது அவர் மைண்டுக்குள்ள வருது. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார்ங்கிறாரு சோழன். இங்க பாருங்க தம்பி, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, சார் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க, ஏங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கூப்பிடுறாங்க. அவரும் தலையை திருப்பி, இருமா வரேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோழன் கிட்ட திரும்புறாரு. சார் சார் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கங்க சார், கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் சார்ங்கிறாரு சோழன். இங்க பாருங்க தம்பி, இங்க நின்று என் மானத்தை வாங்காத. இப்ப கூட ஒன்றும் இல்லை, நீயே இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்க, அது இல்லையா கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல, சோழன் ஷோ அப்படின்னு நெத்தி ஒரு தேய் தேய்ச்சிட்டு, சார் எனக்கு வீடெல்லாம் வேண்டாங்க சார், எனக்கு என் காசு தாங்க சார் வேணும், கொடுங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, காசெல்லாம் கிடையாதுப்பா, புக்கிங் அட்வான்ஸ் எல்லாம் யாரும் திருப்பி கொடுத்ததே இல்லை, நீ ஊர்ல எங்க வேணாலும் போய் கேளு, இதுதான் ரூல்ஸ்ன்றாரு அவரு. சார் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க சார்னு சோழன் சொல்ல, இங்க நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம பேசிட்டு இருக்காம கிளம்புன்றாரு அவரு. சார் 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 அப்படின்னு சோழன் கூப்பிட, போய்யா அப்படின்னு வீட்டுக்குள்ள போறாரு அவரு. சார் 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 20,000 கொடுத்துருக்கேங்க சார், காசை கொடுங்க சார் சார் அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க, ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. சார் சார் அப்படின்னு கதவை தட்டுறாரு சோழன். ஐயோ அப்படின்னு நெத்தில அடிச்சுட்டு நிக்கிறாரு சோழன். நிலா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிலா இது ஓகேவா பாரு அப்படின்னு திவ்யா சொல்ல, எங்க காட்டுன்னு நிலா பாக்குறாங்க. டிசைன்ல ஏதோ தப்பா இருக்கே, அவங்க சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் கேட்டாங்களே அப்படிங்கிறாங்க நிலா. கிச்சன் சவுத் ஈஸ்ட்ல தானே இருக்குன்றாங்க திவ்யா. கரெக்ட் தான், ஆனா ஸ்டவ் பீஸ் மட்டும் ஈஸ்ட்ல கேக்குறாங்க, அது பாரு சவுத்துல இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, திவ்யா அதை கொஞ்சம் ஷார்ப்பா பார்த்துட்டு, அப்படியா அப்படின்னு செக் பண்றவங்க ஆமாங்கிறாங்க, ஈஸ்ட்ல வர்ற மாதிரி பிளான் பண்ணுன்றாங்க நிலா. இல்லைன்னா மறுபடியும் ரீஒர்க் தான் அப்படின்னு நிலா சொல்ல, ஏற்கனவே பல தடவை ரீஒர்க் ஆயிடுச்சு, சேரன்னு சொன்ன ப்ராஜெக்ட் ஆச்சுன்னு எடுத்தா எவ்வளவு கரெக்ஷன் சொல்றாங்க அப்படின்றாங்க திவ்யா. கிளையண்ட்னா அப்படித்தானே இருப்பாங்கன்றாங்க நிலா. இவ்வளவு கரெக்ஷன்லாம் யாருமே சொல்லவே இல்லை நிலா அப்படின்னு திவ்யா சொல்ல, என்ன பண்றது, அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நிலா சொல்ல, திவ்யா ஆமா ஆமான்னு தலையாட்டுறாங்க. எனக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு, ஆனால் அதெல்லாம் மண்டையில் போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தா இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவோம். அதனால ரீஒர்க் பற்றிலாம் யோசிக்காம அவங்க கேட்டதை அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கணும்னு மட்டும் யோசி திவ்யா. அதுவும் இல்லாமல் இது நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்,
அவங்க கொடுக்குற ரிவ்யூ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிலா மைல்டான சிரிப்போட சொல்ல கரெக்டு தான், நான் ரீஒர்க் பண்ணிடுறேன்னு ஆரம்பிக்கிறாங்க திவ்யா. அப்படின்னு தலையாட்டிட்டு நிலாவும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிலா ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கு. அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வர்றாங்க. இங்கே சோழனோட மொபைல் ரிங் ஆகுது. ஐயோ, என்ன நினைச்ச உடனே கால் பண்றா, போச்சு அப்படின்னு பயத்தோட லிஃப்ட் கிட்ட நின்று புலம்பிட்டு இருக்காரு சோழன். ஐயோ, என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்க அவருக்கு குப்புன்னு வேர்க்குது. அவரு புலம்பிக்கிட்டே போனை பாக்குறவரு அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாரு. நிலா அப்படின்னு அவர் கூப்பிட, சோழன் எங்க இருக்கீங்க, பணம் வாங்கிட்டீங்களான்னு நிலா கேக்குறாங்க. இதோ இங்கேதாம்மா, நான் ஓனர்கிட்ட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, பணம் கொடுத்துட்டாரான்னு நிலா கேக்குறாங்க. பணம் தானே, அதெல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு சோழன் சொல்ல, பிரச்சனை பண்றாரா என்ன அப்படின்னு நிலா கேட்ச் பண்ணிடுறாங்க. யார் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நாம வீடே வேணான்னு சொல்லிட்டோம், அவரு டோக்கன் அட்வான்ஸை வச்சு என்ன பண்ண போறாரு, அதெல்லாம் கொடுத்துருவாரு நிலா. ஆனா ஒரு சின்ன சிக்கல்ங்கிறாரு சோழன். என்ன சிக்கல்னு கேக்குறாங்க நிலா. சோழன் அமைதியா இருக்க, சோழன் பணத்தை வாங்காம தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடாதீங்க, இந்த காசை வச்சு வீட்டுக்கு டிவி வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், இது ஒன்றும் சின்ன அமௌண்ட் கிடையாது, 20,000 ரூபாய் அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் உடனே சுதாரிச்சுக்கிறாரு. நிலா நிலா, நான் சிக்கல்னு சொன்னது பணம் கொடுக்கறதுல இல்ல, அவரு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு, பணம் எடுத்துட்டு வரதான் பேங்க்குக்கு போயிருக்காரு அப்படின்னு சோழன் சொல்ல, பேங்க்குக்கா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஆமா நிலா, ஆமா, அது அவரு ரொம்ப சிக்கனம் போல, காசு கையில வச்சுக்க மாட்டாராம், உடனே பேங்க்ல போட்டுருவாராம், அதான் போய் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு அப்படிங்கிற சோழன் கதவை திறக்கிறாங்களான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. பேங்க்ல பணம் இருந்தா ஆன்லைன்ல கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமே, அவர் எதுக்கு பேங்க்குக்கு போறாருன்னு நிலா கேக்குறாங்க. உடனே சோழன் காதுல இருந்து போன் எடுத்துட்டு, சோ கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது எவ்வளோ கஷ்டம்னு இவளுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு நெத்திய தேய்ச்சிக்கிறவரு, பொய் சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிறாரு. அவர் யோசிச்சுட்டு அமைதியா நிக்க, சோழன் அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க. அது அவர் காதுல எப்படி விழும், போன் தான் கையில தொங்கிட்டு இருக்கே. ஹலோ சோழன், லைன்ல இருக்கீங்களா அப்படின்னு நிலா கேட்க, சடனா சுயநினைவுக்கு வந்து காதுல வைக்கிறாரு. நிலா, அது அவருக்கு இந்த ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணி எல்லாம் பழக்கம் இல்லையா, அதான் பேங்க்குக்கு போய் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு அப்படின்னு சோழன் சொல்ல, பார்த்து சோழன் உங்களை ஏமாத்திட போறாரு, எப்படியாச்சும் பணத்தை வாங்கிடுங்கன்றாங்க நிலா. அவர் அமைதியா நிக்க, கடன் வாங்கின பணம் அதை அப்படியே திருப்பி கொடுக்கணும் தெரியும்லன்னு நிலா கேக்குறாங்க. தலைய வேகமா ஆட்டி, தெரியும் நிலா, தெரியும், ஓனர்லாம் நல்ல டைப்பு தான், சொன்ன மாதிரியே கொடுத்துருவாரு, நான் வந்தா பணத்தோட தான் வீட்டுக்கு வருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா கொஞ்சம் யோசனையும் கொஞ்சம் கலக்கமமா, சரி ஓகே, வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு, நிறைய தண்ணி குடிங்க, வேலையில இருந்துட்டு இதை மறந்துட போறீங்கன்னு ரொம்ப அக்கறையா சொல்றாங்க. பாலைவன காத்துல சிக்கி சின்ன பெண்ணமாகிட்டு இருந்த மாதிரி இருந்த சோழனுக்கு அப்படியே ஒரு பசுமையான சோலைக்குள்ள தென்றல் வீசுற மாதிரி இருக்கு இந்த வார்த்தைங்க. இவ்வளவு டென்ஷன்லயும் உனக்கு என் மேல அக்கறை குறையல பாத்தியா, சோ ஸ்வீட் நிலா அப்படின்னு உருகிறவருக்கு இப்ப புது எனர்ஜி கிடைச்சிருது. நீ விடு, நான் பாத்துக்கிறேன், நாம ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, பையனை போனை வைக்கிறாங்க நிலா. போனை கட் பண்றவரு நெத்தி கழுத்து காதுல வழிகிற வியர்வையை தொடச்சிட்டு, ஏய் சோழா, பணத்தை வாங்காம இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுடா, எப்படியாவது வாங்கிடலாம், என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறவரு மறுபடியும் ஹவுஸ் ஓனர் வீட்டு கதவு முன்னாடி வந்து, சார் அப்படின்னு கதவை தட்டுறாரு. சார் கதவை திறங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுத்து கடகடன்னு 2 தடவை காலிங் பெல் அடிக்க ஒரு லேடி வந்து கதவை திறக்கிறாங்க. யாருப்பா நீ அப்படின்னு அந்த லேடி கேட்க, இவர் கொஞ்சம் வீரத்தோட, சாரா கொஞ்சம் வர சொல்லுங்கம்மான்றாரு. சாரா அப்படின்னு அந்த லேடி கேட்டுட்டு இருக்க, என்னப்பா வேணும் உனக்கு, நீ இன்னும் போகலையா அப்படின்னு கத்திக்கிட்டே அவரும் வெளியே வர்றாரு. சார் சார் அப்படின்னு வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு சோழன். ஏய் தம்பி அப்படின்னு அந்த லேடி கூப்பிட்டுட்டு இருக்க, ஹாலுக்கு வர்ற சோழன், சார் அப்படின்னு அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அந்த லேடியும் வேகமா வர்றவங்க, ஏன்பா யாருப்பா நீ, என்னங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. என்னப்பா பிரச்சனை உனக்கு, நான் தான் புக்கிங் அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு குடியிருக்கிற வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, முதல்ல வெளியில போப்பா அப்படின்னு சேரனோட கையை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு அவரு. சார் கொடுங்க சார்
உங்களை தொல்லை பண்றது ஒண்ணு என்னோட நோக்கம் இல்லைங்க சார். நான் உங்களுக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேங்க சார். அது ஒன்றும் சின்ன அமௌண்ட் கிடையாதுங்க சார். எனக்கு என் பணம் வேணுங்க சார். என் காசை வாங்காம நான் இங்க இருந்து நகர மாட்டேங்க சார் அப்படிங்கிற சோழன் டக்குன்னு அங்க இருக்க சோஃபால உட்காந்துக்கிறாரு. தம்பி எழுந்திரிப்பா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு அவரு. சார் விடுங்க சார் அப்படின்னு கையை உருவிக்கிறாரு சோழன். என்னப்பா நீ அத்துமீறி வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம நடு ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற? எழுந்திரிப்பா எழுந்திரின்னு சொல்றேன்ல அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. சார் விடுங்க சார், என்னால எழுந்திரிக்க முடியாதுங்க சார் அப்படின்னு கையை உருவிக்கிட்டே சோழன் சொல்றாரு. ஐயோ என்ன இது வம்பா போச்சேங்கிற மாதிரி ஹவுஸ் ஓனர் அவங்க ஒய்ஃபை பாக்குறாங்க. ஐயோ அவங்க பாக்குற பார்வையே சரியில்லை. இப்ப சமீபமா சில படங்கள்ல வந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்தவன விஷயம் வெளியே தெரியாம முடிச்சு புதைக்கிற மாதிரி எதுவும் சோழனை பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க. என் பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். அது வரைக்கும் இங்கேதாங்க சார் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சோஃபால நல்லா பின்னுக்கு நகர்ந்து உட்கார்ந்துக்கிறாரு சோழன். மறுபடியும் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க. என்னங்க இது, அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. முதல்ல இவரை கிளம்ப சொல்லுங்கன்றாங்க அந்த லேடி. அப்ப கூட விவரமா பணத்தை கொடுங்கன்னு சொல்லல, கிளம்பதான் சொல்றாங்க. மேடம் நான் இங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்காகவோ சண்டை போடுறதுக்காகவோ வரல. அவர் என்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்றாருங்க மேடம். அதை கொடுக்க சொல்லுங்க, நான் காசு வாங்கிக்கிட்டு கம்முன்னு போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல. ஏங்க என்னங்க இதுன்றாங்க அந்த லேடி. டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தத திருப்பி கேக்குறாருமா. வீடும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு தானே லாஸ், எப்படி காசை கொடுக்க முடியும்ன்றாரு ஹவுஸ் ஓனர். அதை சொன்னா இவருக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் சோழனை மரியாதையா சொல்லிட்டு இருக்காரு. தம்பி உங்க மேலதான் தப்பு, நீங்க படிச்சவங்க தானே. கொடுத்த டோக்கன் அட்வான்ஸ திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு கூட தெரியாதா? நீங்க என்ன பண்ணாலும் பணம்லாம் திரும்ப வராது அப்படின்னு அந்த லேடி கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. உங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரைட்டு தான், ஆனா அதை கை நீட்டி வாங்குறப்ப சொல்லி இருக்கணும். அதுல இல்லாம 20,000 ரூபாய அப்படியே ஸ்வாகா போட நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இல்ல? இப்படி நடு வீட்டுல உட்கார்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல. பிரச்சனை பண்ணுவேங்க, என் பணம் வரல நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சோழன் சொல்ல. இப்ப அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட பாக்குறாங்க. என்னங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்க. நீங்க இதெல்லாம் எங்கிட்ட முன்னாடியே சொல்லி அக்ரிமெண்ட் எழுதி வாங்கினீங்களா? இல்ல வாய் வார்த்தையால கூட இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சோழன் சொல்ல. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என் காசை ஆட்டையை போட விதவிதமா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் ஆள் இல்லைங்க. காசு வாங்காம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன், உங்களால் ஆனதை பாத்துக்கோங்கன்றாரு சோழன். அப்பவும் 2 பேரும் அசராம அங்கேயே நின்று ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சேரன் சைட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேகா வெயில்ல நின்று அவரு ரஃபில்ஸ் அள்ளி தகர சட்டியில போட்டுட்டு இருக்க. அதை 2 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்துல கார்த்திகா பயங்கரமான வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க நடந்து வர்றாங்க. அவங்க அந்த ரோட்ல திரும்பி 4 வந்ததுமே அங்க வேலை பார்க்குற சேரனை பார்த்துடுறாங்க. அப்படியே வேர்வையை தொடச்சிட்டு மாமா அப்படின்னு வந்து பக்கத்துல நின்று கூப்பிட அவரும் மம்பட்டியை ஓரமா வச்சுட்டு கார்த்திகா அப்படின்னு நிமிர்றாரு. வாப்பா எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க. நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க ஏன் மாமா இந்த வெயில்ல நின்று வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திகா கேக்குறாங்க. வெயிலுக்கெல்லாம் யோசிச்சா வேலை செய்ய முடியுமா? நீ ஏன் வெயில்ல நிக்கிற, வா உள்ளர போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவர் நடக்க. அப்படின்னு கார்த்திகாவும் பின்னாடி நடக்கிறாங்க. வாப்பா வா அப்படின்னு மோல்டு போட்டிருக்க ஒரு இடத்துக்கு உள்ளர கூட்டிட்டு வர்றவரு. வாப்பா தண்ணி குடிக்கிறியான்னு கேக்குறாரு. இந்தா குடின்னு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. கார்த்திகாவும் பாட்டில வாங்கி ஒரு முடக்கு குடிச்சிட்டு அப்படின்னு மூடி கொடுக்குறாங்க. இரு நீ உட்கார சேர் எடுத்துட்டு வர சொல்ற அப்படின்னு சேரன் சொல்ல. இல்ல மாமா அப்படிங்கிறாங்க கார்த்திகா. அதுக்குள்ள சேரன் சேருக்காக யாரையோ கூப்பிட போக. மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா, நான் வேற ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். நீங்க வெயில்ல நின்று வேலை பார்க்கறத பார்த்துட்டு நான் அப்படியே நின்னுட்டேன். இந்த வேலையெல்லாம் வெயில் போனதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ரொம்பவே அக்கறையா அனுசரணையுமா கேக்குறாங்க கார்த்திகா. சிரிக்கிற சேரன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் என்ன இன்னைக்கு நேத்தா வேலை பார்க்குறேன், 11 வயசுல இருந்தே வேலை பார்க்குறேன், அழகிடுச்சிங்கிறாரு. சரி அதை விடு, வீட்டில் அத்தை பெரியப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சேரன் கேட்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா அப்படிங்கிறாங்க கார்த்திகா. பக்கத்துல இருக்கோன்னு தான் பேரு, பெருசா பாத்துக்க கூட முடியல, இப்படி வெளியில பாத்துக்கும் போதுதான் விசாரிக்க கூட முடியுதுப்பா அப்படிங்கிறாரு சேரன். கார்த்திகா கொஞ்சம் யோசிச்சு தயங்கிட்டு, முன்னாடியாவது நான் அடிக்கடி வீட்டு பக்கம் வருவேன், இப்ப அதுவும் வர முடியலல்ல அப்படின்னு கார்த்திகா சொல்ல. சேரன் ஒரு சின்ன சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாரு.
ஏன் மாமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், சந்தா எப்படி இருக்காங்க அப்படின்னு கார்த்திகா கேட்க, நல்லா இருக்காப்பா அப்படிங்கிறாரு சேரன் புன்னகையோட. அவங்க இங்க இல்லையா அப்படின்னு கார்த்திகா கேட்க சேரன் கொஞ்சம் உற்சாகமாயிடுறாரு. இல்லப்பா, அவங்கெல்லாம் ஊர்ல இருக்காங்க அப்படின்னு சேரன் சொல்ல, அவங்க ஊர் எதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திகா. பீகார்ப்பா அப்படின்னு சேரன் உற்சாகமாக சொல்ல, சரி 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 அப்படிங்கிற கார்த்திகா, எப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. சேரன் லேசா தயங்கிட்டு, அவங்க அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம்ப்பா, சீக்கிரமே ஃபிக்ஸ் ஆயிடும்னு சந்தோஷமா சொல்றாரு. சூப்பர் மாமா. தமிழ்லாம் பேச கற்றுக்கிட்டாங்களான்னு கார்த்திகா கேட்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேசுது. இந்த சின்ன குழந்தைங்க முதல் முறையாக பேச கற்றுக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையாக திக்கி திக்கி பேசும்ல அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க கார்த்திகா. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா பேசுதுப்பா அப்படின்னு அவரு ரசனையும் சந்தோஷமா சொல்ல, கார்த்திகாவும் சரின்னு சின்ன புன்னகையோட கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா எதுவும் பேசாம அமைதியாவே நிக்க, கார்த்திகா நீ ஓகேவாப்பான்னு சேரன் கேட்குறாரு. முன்னாடிக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல மாமா. ரூம்ல சும்மா உட்கார்றதே ஒரு மாதிரி இருக்கு. அதான் வேலை தேடலாம்னு இருக்கேன். அது விஷயமா தான் மாமா ஃப்ரெண்டை பார்க்க போறேன். அவ ஒர்க் பண்ற கம்பெனில ஏதோ ஓப்பனிங் இருக்குன்னு சொன்னா அவளை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன்றாங்க கார்த்திகா. அப்படியா, சரி அது என்ன வேலைப்பா அப்படின்னு சேரன் கேட்க, வேலை கிடைச்சதும் சொல்றேன் மாமான்றாங்க கார்த்திகா. சரி சரி அப்படின்னு சேரன் சொல்ல, கார்த்திகா அப்படியே தயங்கிட்டு நிக்கிறாங்க. கார்த்திகா கேட்குறேன்னு என்ன தப்பா நினைக்காத, வீட்டில் பணத்துக்கெல்லாம் எதுவும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு சேரன் கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா, வீடு எப்பவும் போலதான் இருக்கு. எத்தனை நாள் தான் சாப்பிட்டுட்டு சும்மாவே இருக்கிறது, வீட்டில் இருக்கவும் மனசு என்னென்னமோ யோசிக்குது. வேலைக்கு போனா இதை பத்தியெல்லாம் யோசிக்க வேணாம் பாருங்க. அதுதான் வேலை தேடலான்னு முடிவு பண்ணிட்டேன். 2-3 கம்பெனியில் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணியிருக்கேன் மாமா. வேலை கிடைச்சதும் சொல்கிறேன் மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல, சரிப்பா நல்ல வேலையா கிடைக்கும் பண்றாரு சேரன். இந்த கார்த்திகா சொல்ற மாமாவுக்கும் மயில சொல்ற மாமாவுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்க வித்தியாசம் இருக்கு. அப்போ கார்த்திகாவோட மொபைல் ரிங்காக, மாமா ஃப்ரெண்டு தான் கால் பண்றா, நான் அப்போ அப்படியே கிளம்புறேன் மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல, வெயிலா இருக்கேப்பான்றாரு சேரன். நான் வேணும்னா உன்னை விட்டுட்டு வந்துடவா அப்படின்னு அவர் கேட்க, ரொம்ப தூரம்லாம் இல்ல மாமா, இங்க பக்கத்துல தான், நான் நடந்தே போயிடுறேன்றாங்க கார்த்திகா. சரிப்பா பார்த்து போன அவர் சொல்ல, சரி மாமா நான் வரேன் அப்படின்னு கார்த்திகா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சேரன் போற கார்த்திகாவையே அவங்க நிலைமைக்காக வருத்தப்பட்டு யோசிச்சுட்டு அப்படியே நிக்கிறாரு. பல்லவன் கோச்சிங் கிளாஸ் வந்துட்டாரு போல இருக்கு. ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. டேய் என்னடா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கன்னு ஃப்ரெண்டு கேட்க, கிளாஸ்ல நிறைய பேர் வந்து உட்கார்றாங்க. கிளாஸ்ல நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு, காலேஜ் மாதிரி கிளாஸும் ஃபுல் ஆயிடும் போல இருக்கேன்றாரு பல்லவன். ஆமாண்டா இன்னும் கொஞ்சம் பேர் வரணுங்கிறாரு ஃப்ரெண்டு. பல்லவன் சுத்தி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, இங்கே கிளாஸில் இருக்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்லன்றாரு. அதுக்கு கிளாஸுக்கு முதல்ல ஒழுங்காக வரணும், கவனிச்சு படிக்கணும், இதெல்லாம் பண்ணுனா கண்டிப்பாக வேலை கிடைக்கும்டாங்கிறாரு ஃப்ரெண்டு. அதை விட வேற என்னடா வேலை, எப்படியாவது நல்லா படித்து அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடணும், எங்கள் வீட்டு ஆளுங்க என்ன நினச்சி பெருமைப்படணும், அவ்வளவுதாங்கிறாரு பல்லவன். பண்ணிடலாண்டா அப்படிங்கிற ஃப்ரெண்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, பெண்கள்லாம் அங்கே இருக்காங்க பாரு, பின்னால பாருடான்னு சொல்ல, பல்லவனும் அவரோட லெஃப்ட் சைடு திரும்பி அங்கே பார்க்குறாரு. அங்கே நிறைய கேர்ள்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. பொண்ணுங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் வர்றாங்க, பசங்க கம்மி தான்டா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, அப்படியா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. ஆமாம் சுற்றி பாருடான்னு சொல்ல, அவரும் பின்னாடி எல்லாம் பார்த்துட்டு ஆமாங்கிறாரு. கிளாஸ் கட்டடிக்காம வர்றதுக்கு இவங்க கூட ஒரு காரணம் தானே சிரிக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு. அட நீ வேற ஏண்டா அப்படின்னு பல்லவன் சொல்ல, நீ என்னமோ சைட் அடிக்காத மாதிரி தான் அப்படின்னு பல்லவன் முதுகுல ஒரு தட்டு தட்டுறாரு ஃப்ரெண்டு. அடிப்பேன் அதுக்குன்னு நாளேவா அப்படின்னு பல்லவன் சொல்ல, டே என்னடா இதுல போய் நாள் 2வது நாள் கணக்கெல்லாம் பாக்குறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு பாக்குறாரு. அப்போ ப்ளூ கலர் சல்வார் கமீஸ்ல கேரளா ஹேர் ஸ்டைலோட ஒரு பொண்ணு அப்படியே ஏஞ்சல் மாதிரி கதவு திறந்துட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க மெதுவா அந்த மிடில் பாத்துல நடந்து ஃப்ரண்ட் ரோவுக்கு வர்றாங்க. அவங்க பல்லவனை கிராஸ் பண்ணி போக பல்லவன் அவங்கள அப்படியே கண்ணை நிமித்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க போய் ஃப்ரண்ட் ரோல ஒரு சீட்டை பிடிச்சி உட்காடுறாங்க. பல்லவன் ஆன்னு அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு அப்படியே அவரு முகத்து முன்னாடி கையை ஆட்டுறாரு. சூப்பரா இருக்கால அப்படின்னு கேட்க, டேய் சும்மா இருடாங்கிறாரு பல்லவன். லோ நல்லா இருக்கான்னு தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லலையே அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, பல்லவன் அவரையே பார்க்குறாரு.
கிளாஸ்லயே அவ தான் அழகு, ஆனா பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல பல்லவன் அந்த பொண்ணை திரும்பி பார்க்க அவங்க ஏதோ உட்காந்துக்கிட்டே போர்டை பார்த்து கனவு காண்ற மாதிரி கைய தாவாங்கொட்டைக்கு முட்டு கொடுத்துட்டு புன்னகையோட உட்கார்ந்து இருக்காங்க. பல்லவன் அந்த பொண்ணை ஒரு பார்வை பார்த்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட திரும்புறவரு, ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்ன்றாரு. உனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன்ல, இதெல்லாம் தெரியும்டான்னு பெரிய குவாலிஃபைடு மாதிரி சொல்றாரு ஒரு ஃப்ரெண்டு. சீக்கிரம் சேர்ந்து கூட படிக்கல அப்படின்னு பல்லவன் சொல்ல, படிச்சுக்கிட்டே தான்டா பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு 23ஆம் புலிகேசிக்கு அவரோட சர்வன்ட் சொல்ற மாதிரியே இவரும் பதில் சொல்றாரு. படிச்சுக்கிட்டு எப்படிடா பாப்ப அப்படின்னு பல்லவன் கேட்க, அதெல்லாம் பார்க்கலான்டான்றாரு ஃப்ரெண்டு. அப்படின்னு பல்லவன் அந்த பக்கம் திரும்பிட்டு மறுபடி திரும்புறாரு. அப்போ ஒரு பொண்ணு உள்ளர வர்றாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றவங்க பல்லவனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹாய் விஷால்ங்கிறாங்க. ஹாய் ரேவதிங்கிறாரு அவரு. இன்னைக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, கொடுத்துருவாங்க ரேவதின்றாரு விஷால். எப்போ மெட்டீரியல்ஸ் வரும்னு இருக்கு, இல்ல நான் இன்டர்நெட்ல நோட்ஸ் தேடி தேடி படிச்சுட்டு இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்ல, ஐயோ பெரிய படிப்பாளியா இருப்பா போல இருக்கே அப்படின்னு பல்லவனை இப்ப நிமிந்து பாக்குறாரு. இன்னைக்கு வந்துரும் ரேவதி அப்படின்னு அவர் சொல்ல அந்த பொண்ணு சரின்னு திரும்பி நடக்கிறாங்க. டேய் அப்படின்னு பல்லவன் ஹஸ்கி வாய்ஸ்ல கூப்பிட, என்னடா நீ இவர் சத்தமா கேட்கிறாரு. இன்ட்ரோ குடுறா அப்படிங்கிறாரு பல்லவன். அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்க ரேவதியை பார்த்து ரேவதின்னு விஷால் கூப்பிட ஆன திரும்புறாங்க. சொல்லு விஷால்னு கேட்க, இதுதான் பல்லவன், என் கூட காலேஜில் படிச்சான், இப்ப நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு பல்லவன் தோல்ல கையை போட்டுக்கிட்டே சொல்றாரு அவரு. பல்லவனும் அந்தவரையும் இந்த பொண்ணையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க, அப்படியா ஹாய் பல்லவன் அப்படின்னு அந்த பொண்ணு ஷேக் ஹேண்ட் கொடுக்க இவரும் கையை குலுக்கிட்டு ஹாய்ங்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணு திரும்பி இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஹாய் சொல்லிட்டு, ஹலோ நீங்க இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க ரேவதி. இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன்னு சொல்ல, ஓ சரி சரின்னு அவங்க பக்கத்துல உட்கார்றாங்க ரேவதி. நல்லா பேசுறாள்ல அப்படின்னு பல்லவன் அவர் ஃப்ரெண்டு விஷால் கிட்ட கேட்க, ரேவதி நல்லா பேசுவாடா அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகேன்னு சிரிக்கிறாரு பல்லவன். இப்போ மாஸ்டர் உள்ளர வராரு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர எல்லாருமே அவருக்கு விஷ் பண்றாங்க. அவங்க குட் ஈவினிங் சொல்ல அவரும் கொண்டு வந்த திங்ஸை டேபிள் மேலே வச்சுட்டு, குட் ஈவினிங் ஐ எம் சங்கர், நான் தான் உங்களோட கிளாஸ் டீச்சர். இன்னையிலிருந்து குரூப் 2A கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருக்க எல்லாரையும் நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸரா உட்கார வைக்கிறது தான் என்னோட வேலை. எனக்கு கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களோட ட்ரீம்ஸை நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். நீங்க எல்லாரும் வந்து 1 வீக் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். நான் இன்னைக்கு தான் கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் வரேன். ஸோ லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். எல்லாரும் உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மிஸ்டர் சங்கர் சொல்லுங்கம்மான்னு ஃபர்ஸ்ட் கேர்ள் கிட்ட சொல்றாரு. ஸோ அப்படின்னு அவங்க எழுந்திருக்க போக, நோ உட்காருங்க உட்காந்துக்கிட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மை நேம் இஸ் ஐஸ்வர்யா சார் அப்படின்னு அந்த கேர்ள் சொல்ல, ஓகேன்றாரு அவரு. அடுத்ததா அந்த ப்ளூ சுடிதார் பொண்ணு எழுந்துச்சு, ஐ எம் ஸ்வாதிங்கிறாங்க. வெரி குட் நேம் அப்படின்னு சங்கர் சொல்ல, விஷால் ரொம்ப ரசனையோட அந்த பொண்ணை பார்க்க பல்லவனுக்குள்ள லைட்டா படபடப்பு ஏறுது. அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு விஷால் கிட்ட திரும்புறவரு, டேய் என்னடா எல்லாரும் அந்த பொண்ணையே பாக்குறாங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் சொன்னேன்ல ஸ்வாதிய நம்ம கிளாஸ்ல எல்லாருமே பாப்பாங்க அப்படின்னு விஷால் சொல்றாரு. அங்க பின் டிராப் சைலன்ஸ். பல்லவன் அந்த பொண்ணை ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம ரேஞ்சே இல்லடா, இவெல்லாம் நம்மள கண்டுக்க கூட மாட்டா அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஆமா உன்னை கண்டுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்கிறாரு விஷால். அது வரைக்கும் அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்த பல்லவனுக்கு விஷால் சொன்னது ஒரு நிமிஷம் லேட்டா தான் புரியுது. படக்குன்னு திரும்பி விஷால் கையில படார்னு ஒண்ணு வைக்கிறாரு. என்னடா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க, ஏண்டா அப்படின்னுட்டு இருக்காரு விஷால். அப்போ அந்த பொண்ணு ரேவதி, ஹாய் சார் ஐ எம் ரேவதிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, ஐ எம் டூயிங் மை ஃபைனல் இயர் பிகாம் சார் அப்படின்னு அந்த பொண்ணு இன்ட்ரோ பண்ணிக்க அவங்கள பார்த்து எல்லாரும் ஸ்வீட்டா சிரிக்கிறாங்க. சார் ஐ எம் சந்தோஷ் சார் அப்படின்னு ஒரு பையன் சொல்ல, சார் நான் அரவிந்த் அப்படின்னு சொல்ல, அடுத்த பல்லவன் கிட்ட வர, நான் பல்லவன் சார்ங்கிறாரு அவரு. வெரி குட் நேம்ங்கிறாரு அவரு. விஷால் சார் நான் அடுத்து சொல்றாரு, உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் எல்லாரும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சங்கர் ஒருத்தருக்கு அந்த மெட்டீரியலை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி அவரு மெட்டீரியலை டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லாருமே எழுந்து லைட்டா வாங்கிக்கிட்டு தேங்க்யூ சார்னு உட்காடுறாங்க. வாங்கினவொன்னு அப்பவே படிச்சு முடிச்சிடுற மாதிரி ஆர்வமா பேஜஸ புரட்டுறாங்க. அந்த பொண்ணு ஸ்வாதி இன்னமும் கரும்பலகையை பார்த்து கனா கண்டுகிட்டு இருக்க பல்லவன் அந்த பொண்ணைய அப்பப்ப பாக்குறாரு. அந்த பொண்ணு கண்கள்ல நட்சத்திரங்கள் மின்ன பல்லவன் மனசுக்குள்ள கலர் கலரா மத்தாப்பு பொரியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.